अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊदु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु। व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद। फ़क़द क़ालल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद। फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। फ़मन ज़ुहज़िहा अनिन नार व उद्ख़िलल जन्ना फ़क़द फ़ाज़। கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியை நாம் தொடர்ச்சியாக அறிந்து கொண்டு வருகிறோம். கடந்த ஒரு 3 வாரங்களாக வெற்றியாளர்கள் யார் என்று குர்ஆனில் சொல்லப்பட்டுள்ள அத்தகைய சாரார்களை, பண்புகளை கொண்டவர்களை குறித்து நாம் அறிந்து கொண்டு இருக்கிறோம். இது ஏதோ ஒரு சிறிய தலைப்பாகத்தான் அமையும் என்ற எதிர்பார்ப்பில் ஒரு 3 வாரத்தில் முடிச்சிடலாம், 4 வாரத்தில் முடித்து விடலாம் என்ற அது சம்பந்தமான செய்திகளை தேடும்போது 2 மாசம் ஆனாலும் இந்த தலைப்பு முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான தலைப்பு. ஒவ்வொரு சின்ன சின்ன பண்புகளை கூட அல்லாஹ் குறிப்பிட்டு அது மறுமை நாளில் ஒரு அடியானை வெற்றி பெறக்கூடிய வகையில் ஒரு வைத்து விடும் என்பதை குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் பேசுகிற வார்த்தைகளை பார்க்க முடிகிறது. கூடுமான வரை இதனுடைய செய்திகளை எவ்வளவு சுருக்கமாகவும் எல்லா தன்மைகளை கொண்டவர்களையும் எவ்வளவு முழுமையாக கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய முடியுமோ இன்ஷா அல்லாஹ் செய்து அது குறித்த தகவல்களை நாம் அறிந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். கடந்த 3 வாரங்களாக வெற்றியாளர்கள் யார் அப்படிங்கிற தலைப்பில் நாம் பார்த்த பண்புகளை கொண்டு மக்கள் யாரெல்லாம், கடந்த 3 வாரத்தில் வெற்றியாளர்கள் யாருங்கிறத நம்ம யாரெல்லாம் பத்தி பார்த்தோம்? ஆண்கள், பெண்கள் சொல்லுங்க. இறையச்சவாதிகள் 1. அடுத்து நம்பிக்கை கொண்டு நல்ல அமல்கள் செய்தவர்கள் வெற்றியாளர்கள். வேற பெண்கள் சொல்ல மாட்டாங்க, அவங்க பயான்ல கலந்துக்கிட்டாங்க. நன்மையை ஏவி தீமையை தடுப்பவர்கள். வேற வேற தீமைகளை விட்டு விலகுவது, அது அந்த டாபிக் தான் சொன்னோம். மது, சூதாட்டம்ங்கிறது அதுவும் தீமை தொடர்பானது. வேற சரி, பிரதானமான வசனத்தை எதிர்பார்த்தோம். இறையச்சம் ஆண்கள் பகுதியில் சொல்லிட்டாங்க. நன்மையான காரியங்களை செய்து, அதாவது ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்தவர்கள் 2ஆம் சாரார். நன்மையை ஏவி தீமையை தடுப்பவர்கள் அவர்கள் ஒரு சாரார். தான் செய்த தவறுகளிலிருந்து தன்னை விலக்கி கொண்டவர், தீமைகளிலிருந்து விலகி திருந்தி மனம் வருந்தி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடுபவர். இவரை தான் நாள் தலைப்புல பார்த்தோம். மிக பிரதானமானது இறை திருப்தியை எதிர்பார்ப்பவர்கள், அவர்கள் வெற்றியாளர்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். கடந்த வாரத்தில் ரசூலுல்லாவுக்கு யார் நம்பி கண்ணியம் செய்து அவருக்கு உதவி செய்து அவரோடு அருளப்பட்ட வேதத்தை கடைபிடிக்கிறார்கள் அவர்கள் வெற்றியாளர்கள் என்று பல தரப்பட்ட செய்திகளை நம்ம ஒரு 3 வாரங்களாக அறிந்து கொண்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் பார்க்கிற முதல் தகவல் எதுவென்றால் 64வது அத்தியாயம் 16வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ஃபத்தகுல்லா, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், மஸ்ததாஅத்தும், உங்களால் இயன்ற அளவு அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், வஸ்மஉ வஅதீஉ, நீங்கள் செவிமடுங்கள், கட்டுப்படுங்கள், மார்க்கத்தினுடைய கருத்துக்களுக்கு நீங்கள் செவிமடுங்கள், கட்டுப்படுங்கள், வஅன்ஃபிகு கைரல் லிஅன்ஃபுசிக்கும், உங்கள் ஆன்மாவுக்காக வேண்டி நீங்கள் செலவழிங்கள். இங்க எதை செலவழித்தாலும் அது நன்மையானது. அப்ப என்ன அர்த்தம்னா தர்மம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வமன் யூக ஷுஹ நஃப்ஸிஹி, யார் தன் உள்ளத்தில் இருந்து கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாப்பு உணர்வை பெறுகிறாரோ, அப்ப கஞ்சத்தனத்திலிருந்து யார் விலகிக் கொள்கிறாரோ, ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் வெற்றியாளர்கள். 64வது அத்தியாயத்தின் 16வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள்,
செவிமடுங்கள், கட்டுப்படுங்கள், தான தர்மங்களில் ஈடுபடுங்கள். யார் தன் உள்ளத்தை கஞ்சத்தனத்தில் இருந்து விடுவித்துக் கொள்கிறாரோ, எல்லாருக்கும் அப்ப இந்த சிந்தனை இருக்குன்னு அர்த்தம். எல்லோருமே கஞ்சப்படுவார்கள். அந்த கஞ்ச உணர்வு என்பது எல்லா மக்களுக்கும் இருக்கும். யார் அதிலிருந்து விலகி கொள்வாரோ ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் வெற்றியாளர்கள் என்று இந்த அத்தியாயத்தில் பேசுகிறான். இதே வார்த்தையை இன்னொரு அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். 59வது அத்தியாயம் 9வது வசனம். 59வது அத்தியாயம் 9வது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான். அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஹிஜ்ரத் செய்து வந்த முஹாஜிர் தோழர்களுக்காக வேண்டி மதீனாவை பூர்வீகமாக கொண்டிருந்த அவுஸ் கஸ்ரஜ் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த அன்சாரி தோழர்கள். அன்சாரிகள்ங்கிறது ரசூலுல்லாஹ் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய நற்குணத்தை பாராட்டி வைத்த பேர் தான் அன்சாரி என்பது. அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி இருந்தது அவுஸ் கஸ்ரஜ் என்ற 2 கூட்டத்தவர்கள். அவங்களுக்குள்ள 1008 தகராறு உண்டு. அது அந்த தகராறுக்கான பதிலை, ஒரு தீர்வை எதிர்பார்த்து அவங்க மக்காவுக்கு வந்திருக்கும் போது ரசூலுல்லாஹ் கிட்ட அவங்க மார்க்கத்தை பெறுகிறார்கள். ஆரம்பத்தில் அவங்க பேர் அவுஸ் கஸ்ரஜ். இங்க எப்படி குறைஷி கோத்திரம் என்று இருந்ததோ, மதீனாவில் அவுஸ் என்கிற பெயரில் ஒரு கோத்திரம், கஸ்ரஜ் என்கிற பெயரில் ஒரு கோத்திரம் இருந்தது. இவர்கள் இணைந்துதான் அன்சாரிகளாக மாறுகிறார்கள். அப்ப இந்த அன்சாரி தோழர்கள் தொடர்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் பாருங்கள். அதாவது அவர்கள் தங்களுக்கு தேவை இருக்கும் போது கூட தங்களுக்கு அவர்களுக்கு 1008 தேவைகள் இருந்த போதும் கூட பிறருக்கு இவர்கள் முன்னுரிமை வழங்குகிறார்கள். அன்சாரி தோழர்கள் செல்வ வளம் படைத்தவர்கள் உண்டு, செல்வம் இல்லாத நடுத்தர வர்க்கத்தினர்கள், ஏழை மக்களாகவும் சிலர் இருந்தார்கள். ஆனால் இந்த ஏழை பணக்காரர்கள் என்கிற வேறுபாடு இல்லாமல் எல்லா மக்களுமே வந்திருந்த முஹாஜிர் தோழர்கள், இஸ்லாமிய தோழர்களுக்காக வேண்டி தங்களுடைய பொருளாதாரத்தில் இருந்து அவர்கள் அதிகமாக செலவழித்தார்கள். அப்ப அல்லாஹ் சொல்றான், தங்களை கூட கவனிக்காமல் பிறரை கவனிக்கிற இந்த பண்பு இருக்கிறதை தான் தர்மத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வமன் யூக ஷுஹ நஃப்ஸிஹி, யார் தன் உள்ளத்தில் இருந்து கஞ்சத்தனத்தில் இருந்து விடுதலை பெறுகிறாரோ, விலகிக் கொள்கிறாரோ, ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் வெற்றியாளர்கள். அங்க 64வது அத்தியாயம் 16வது வசனத்தில் சொன்ன அந்த வார்த்தையை தான் 59வது அத்தியாயத்தினுடைய 9வது வசனத்திலும் அல்லாஹ் சொல்கிறான், கஞ்சத்தனத்திலிருந்து விலகிக் கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அப்ப அல்லாஹ் நமக்கு இம்மையில் வைக்கிற மிக பிரதானமான பரீட்சையில் ஒன்று, அவனுக்காக நமது நம்முடைய சொத்து பத்துகளில் இருந்து, பொருளாதாரத்தில் இருந்து நாம் செலவழிக்கிறோமா? எந்த வகையினாலும் செலவழிக்கிறோமா? உறவுக்காரர்களுக்காக, அண்டை வீட்டார்களுக்காக, அனாதைகளுக்காக, ஏழை மக்களுடைய வாழ்வாதாரத்தை நீக்குவதற்காக, அதாவது ஏழை மக்களுடைய வறுமையை நீக்கி வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்காக, அல்லது அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதற்காக, பள்ளிவாசல் கட்டுமானத்துக்காக, எதுக்காவது இவர்கள் தங்கள் பொருளாதாரத்திலிருந்து நன்மையின் நோக்கத்தை வைத்து பணத்தை இவர்கள் செலவழிக்கிறார்களா என்பதை அல்லாஹ் ஒரு அடிப்படை பரீட்சையாக எல்லா மக்களுக்கும் இதை வைத்திருக்கிறான். நினைக்கலாம் நம்ம எல்லாம் ஏழை மக்கள், அப்ப நாமெல்லாம் தர்மம் செய்ய வேண்டியது கிடையாது, பணக்காரர்களுக்கு மட்டும்தான். பணக்காரர்களுக்கு ஜக்காத்து மட்டும்தான், பணக்காரர்களுக்கு மட்டும்தான் சொல்லப்படுது. எது? ஜக்காத்தை தான். ஏழைகளுக்கு ஜக்காத் இல்லை. ஆனால் பொதுவான தர்மம் இருக்குது, அது எல்லா மக்களுக்கும் பொருந்தும். ஏழைகளுக்கும் பொருந்தும், பணக்காரர்களுக்கும் பொருந்தும். ஏழைகள் அவர்களுக்கு ஏற்றவாறு, பணக்காரர்கள் அவர்களுக்கு ஏற்றவாறு எதையாவது அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்து ஆக வேண்டும். திருக்குரானிலே சூரா ஆல் இம்ரான் என்ற 3வது அத்தியாயம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராயி வத்தர்ராயி வல் காலிமீனல் கைல வல் ஆஃபீன அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். இந்த இறையச்சவாதிகள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் செழிப்பிலும் தர்மம் செய்வார்கள், வறுமையிலும் தர்மம் செய்வார்கள். நாங்க பெரிய பணக்காரங்களா இருக்கிறோம், அதனால் நாங்க தர்மம் கொடுக்கிறோம் என்று மட்டும் அவங்க இருக்க மாட்டாங்க. நம்ம ஏழையா இருந்தா என்ன கொடுக்க கூடாதுன்னு இருக்குது, நம்மளால என்ன முடியுமோ அதை கொடுப்போம் என்று கொடுப்பார்கள். மக்களை மன்னிப்பார்கள், கோபத்தை மென்று விழுங்குவார்கள், நன்மை செய்பவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்று திருக்குரானில் அல்லாஹ் பேசுகிறார். இந்த தர்ம சிந்தனை இருக்குது, இது எல்லா மக்களுடைய உள்ளத்துல குடிகொண்டு இருக்கும். அவன் பரம ஏழையாக இருக்கட்டும், அவன் உள்ளத்துல கூட என்ன இருக்கும்? தர்மம் செய்ய வேண்டும் என்ற சிந்தனை. அதனால தான் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து முஹாஜிர் ஏழை தோழர்கள் வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அன்சாரி தோழர்கள் இருக்கிறாங்களா, பணக்காரர்கள், அவங்களும் தொழுகிறாங்க, நாங்களும் தொழுகிறோம், அவங்களும் நோன்பு வைக்கிறாங்க, நாங்களும் நோன்பு வைக்கிறோம், அவங்களும் ஜிஹாது பண்றாங்க, நாங்களும் ஜிஹாது பண்றோம், இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. அவங்க கிட்ட பணம் இருக்கிறது, தர்மம் செய்கிறார்கள், எங்கள்கிட்ட பணம் இல்லை, தர்மம் செய்ய முடியல, நாங்கள் அவர்களை விட நன்மையில் குறைந்தவர்களாக இருக்கிறோம் என்று வேதனைப்பட்டு நபியிடத்தில் கேட்ட நிகழ்வு உண்டு. அப்ப தர்மம் என்பது பணக்காரர்களுக்கெல்லாம் கிடையாது, அப்படிலாம் மார்க்கம் சொல்லல. ஜக்காத்து தான் பணக்காரர்களுக்கு. ஜக்காத் என்பது கட்டாய தர்மம்.
இன்ன சாராருக்கு போகணும் நல்ல விதிமுறை அமைத்த தர்மம். அதுதான் செல்வ வளம் படைத்தவர்களுக்கு கட்டாயமே ஒழிய மற்ற எல்லா தர்மத்தையுமே இஸ்லாம் எல்லாருக்கிட்டையுமே எதிர்பார்க்குது. எல்லாருமே கொடுங்கங்கறான்ல. குர்ஆனில் 4வது ஜுஸுவினுடைய முதல் வசனம் அல்லாஹ் சொல்கிறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்பியதை தர்மம் செய்யாதவரை நீங்கள் நன்மை அடைந்து கொள்ள முடியாது. எப்போ ஒருத்தனுக்கு பணத்தின் மீது ஆசை வரும், நேசம் கொள்வான் என்றால் அதன் பக்கம் தேவை இருக்கும்போது. தேவையில்லாத போது அவன் ஆசைப்பட மாட்டான், அவன் அதை விரும்பவும் மாட்டான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தர்மத்திலே சிறந்த தர்மம் எது தெரியுமா? நன்மையில் பெறக்கூடியது. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிற நிலையில், வறுமைக்கு பயப்படுகிற நிலையில், அந்த பணம் உங்களுக்கு தேவை இருக்கிற நிலையில் அந்த பொருளாதாரத்தை எடுத்து நீங்கள் செலவு செய்வீர்களே தர்மமாக, அதுதான் தர்மத்தில் சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். இப்படி ஏராளமான செய்திகளை நீங்கள் பார்த்தால் ஏழைகளும் தர்மம் செய்யுங்கிறாங்க. ஆனா மொத்தத்தை கொடுத்துட்டு நிக்காத. உன்கிட்ட இருக்கிறத 10, 50, 100 வச்சிருக்கிற, இவ்வளத்தையும் தூக்கி கொடுத்துட்டு ஓமனுக்கு என்ன செய்வேன், உன் பிள்ளைங்களுக்கு என்ன செய்வேன்? அப்ப கொஞ்சத்தை கொடு. உன்னால என்ன இயலுமோ அதை நீ கொடு. ஆனா கொடுக்காம இருந்துடாது. ஏழைகளாக இருந்தாலும் பணக்காரர்களாக இருந்தாலும் எதையாவது ஒரு பங்களிப்பை அல்லாஹ்வுடைய நன்மையை எதிர்பார்த்து, சொர்க்கத்தை எதிர்பார்த்து இந்த உலகத்தில் தர்மம் செய்தாக வேண்டும் என்பதை அல்லாஹ் கட்டாயப்படுத்துகிறான். அப்ப இந்த 59வது அத்தியாயத்தில் இடம்பெறக்கூடிய இந்த வசனத்தின் பின்னணி என்ன என்று கேட்டால், நபியினுடைய காலத்துல வெளியூர்ல இருந்து ஒரு நபி தோழர் ரசூலுல்லாஹை சந்திக்க வரார். ஒரு மார்க்க நிமித்தமாகவோ வேற ஏதோ ஒரு காரணத்திற்கோ வரார். ரசூலுல்லாஹை சந்திக்க வந்தாருன்னா அப்ப யாரு விருந்தாளியா அவர் மாறுறாரு? நபியினுடைய விருந்தாளி. மார்க்கத்தில் சொல்லப்பட்ட நியதி என்ன தெரியுமா? மன்கான யுக்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வை இறுதி தீர்ப்பு நாளை நம்புகிறாரோ ஃபல் யுக்ரிம் தஈஃபஹு, அவர் தங்களுடைய விருந்தினரை கண்ணியப்படுத்தணும். விருந்தாளின்னு ஒருத்தர் வராரு, நீங்க அது உறவுக்காரர்கள் வரலாம், உறவுக்காரர்கள் அல்லாதவர்களும் வரலாம். உங்களால என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருங்க, கொடுக்காம அனுப்பாதீங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? எதையுமே கொடுக்காம அனுப்பாதீங்க. ஒண்ணுமே இல்லைன்னா வேற, உங்கள்ட்ட என்ன இருக்குதோ அதில் ஒரு பகுதியை விருந்தினர்களுக்கு நீங்கள் உணவளியுங்கள். இது யாருடைய பண்புகளாக காட்டுறான்? இது எல்லா நபிமார்களுடைய பண்பு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னை பார்க்க வந்த 2 நபர்களுக்கு இறைச்சி துண்டை கொண்டு போய் பொரித்த மாட்டு இறைச்சியை கொண்டு போய் கொடுக்கிறாங்க. இப்ப வந்தவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் யார்? வானவர்கள், நாங்கள் இதெல்லாம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வை குர்ஆனிலே பார்க்க முடிகிறது. அப்ப விருந்தினர்களுக்கு தர்மம் செய்வதை ஈமான் கொண்டவர்களுடைய பண்பு. ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு விருந்தினர் வராரு. ரசூலுல்லாஹ் தன் மனைவி கிட்ட ஆள் அனுப்பி விடுறாங்க, வீட்டுல ஏதாவது இருக்கான்னு கேட்டுவாங்க. எப்போது ரசூலுல்லாஹ் வீட்டுல என்னவாது இருக்கும்? குறைஞ்சது இந்த பேரிச்சம்பழம் தண்ணீர் இருக்கும். இப்ப பதில் என்ன வருது? தண்ணீரை தவிர வேற எந்த உணவும் இல்லை, எங்களுக்கும் இல்ல உங்களுக்கும் இல்லை, இருந்தா தானே கொடுக்கறது, தண்ணி தானே இருக்குது, வேற என்ன இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கொஞ்சம் பரிதாபப்படுறாங்க, இவங்களுக்கு ஏதாவது கொடுத்தரணும். வெளியூர்ல இருந்து பல தூரம் பயணப்பட்டு வந்திருக்கிறார். ஏன்னா ரசூலுல்லாஹ் காலத்துல கடை வீதிகளா உண்டு, போய் ஹோட்டல்ல போய் சாப்பிடுறதுக்கு கிடையாது. அப்ப யாராவது உணவு கொடுத்தாதான் இன்னைக்கு நைட் அவரு தன்னுடைய பசியை போக்கிக் கொள்ள முடியும். தன் தோழர்களை அழைத்து கேட்கிறார்கள், என்னுடைய இந்த விருந்தினருக்கு உணவளிப்பவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அன்சாரி தோழர்களில் ஒருவர் கையை உயர்த்துகிறார், ஒருத்தர் கையை தூக்குறார், நான் கொடுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இவருடைய பெயர் குறிப்பிடப்படல. சில பேர் விளக்கம் கொடுக்கும் போது இது அபூ தல்ஹா அப்படிம்பாங்க. இது யாரு? இது அபூ தல்ஹாவும் உம்மு சுலைமை பற்றி செய்திம்பாங்க. ஆனா உண்மையில நேரடியாக அங்க பார்த்தா அப்படி ஒரு தகவலாம் இல்லை. இவர் ஒரு அன்சாரி தோழர், யார் என்று பெயர் குறிப்பிடப்படவில்லை. அப்ப இவர் என்ன பண்றாரு? அல்லாஹ்வுடைய தூதர், நான் உங்க விருந்தினருக்கு நான் இன்னைக்கு நைட் நான் சாப்பாடு கொடுத்துக்கிறேன் அப்படின்னு கூட்டு போயிட்டார். இவர் வீட்டுல ஏதோ உணவு தயாரா இருக்கிற மாதிரி அப்படிலாம் கிடையாது. இவர் ஏழை நபி தோழர். இவர் நேர வீட்டுக்கு போறாரு. வாசல்ல அந்த விருந்தினர் நிறுத்திட்டு வீட்டுக்குள்ள நுழைகிறாரு. நுழைந்து தன்னுடைய மனைவி இடத்தில் சொல்லுகிறார், நான் அல்லாஹ்வின் தூதருடைய விருந்தினரை அழைத்து வந்திருக்கிறேன், அவருக்கு ஏதாவது சாப்பிட கொடு அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த சஹாபி பெண்மணி என்ன சொல்றாங்க? இவருடைய மனைவி, அன்சாரி தோழருடைய மனைவி சொல்றாங்க, வீட்டுல உங்களுக்கோ எனக்கோ கூட உணவு கிடையாது, கொஞ்சம் இருக்குது உணவு, அது யாருக்கு தான்? பிள்ளைங்களுக்காக நம்ம வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த தோழர் பார்க்கிறார், நம்ம பல நாட்கள் வறுமையில தான் இருக்கிறோம், இந்த ஒரு உணவு நம்ம பிள்ளையோட வைத்து நிரப்ப போறதுலாம் கிடையாது, பிள்ளைங்களை தூங்க வச்சிரு, அவரை நான் வீட்டுக்குள்ள அழைக்கிறேன், எல்லாரும் சேர்ந்து வீட்டுல உட்காருவோம், நீ நான் அவர் உட்காருவோம், விளக்கை சரி செய்வதை போன்று நீ அணைத்து விடு, நான் என்ன செய்யறேன், இந்த உணவை அவர்கிட்ட கொடுத்து நம்ம சாப்பிடுவதை போன்று என்ன செய்யலாம், அதை செய்கனை காட்டிக்கொள்வோம். இந்த இருட்டுல தெரிய போறது இல்லை, தட்டுல உணவு இருக்குதா கையில உணவு இருக்குதா அது வாய்க்கு போதான்னு தெரிய போறது இல்லை, என்னத்தையும் எடுக்கிறாங்க என்னத்தையும் சாப்பிடுறாங்க அது மட்டும் தெரியும். அப்படி நம்ம அவர் முன்னாடி நடித்துக் கொள்வோம். என்ன இருப்போது, இப்போ ஒருவேளை உணவு தவறுன்னு ஏதாவது பிரச்சனையாக போகுது, ஒண்ணும் கிடையாது, அப்படி செய்வோம் என்று சொல்லி அந்த நபி தோழியரையும் கன்வின்ஸ் பண்ணி, இதுக்கெல்லாம் லேசில ஒரு சில பெண்கள் உடந்தையாக இருக்க மாட்டாங்க. நன்மை செய்யறதுங்கிறது வேற, பிள்ளைய பட்டினி போட்டு அப்படி ஒரு நன்மை செய்யணுமா, அதான் பிரச்சனை. பிள்ளைய பட்டினி போட்டு நீங்க பட்னியா இருந்து நானும் பட்னியா இருந்து
இப்படியா அல்ல நன்மையை செய்ய சொல்லி இருக்கிறான் அப்படிங்கிற கேள்வி இயல்பாக வரக்கூடியதுதான். அப்ப அந்த பெண்மணி உடனே ஒத்துக்கிறாங்க அப்படின்னா இது அவர்களுடைய ஒரு தர்ம சிந்தனை குறிக்கக்கூடிய ஒரு தம்பதியர்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து உட்கார்றாங்க, விளக்குகளை சரி செய்வதை போன்று அணைத்து விடுகிறார்கள். அணைச்சிட்டாங்கன்னா லேசெல்லாம் மறுபடியும் பொருத்தலாம் முடியாது. உடனே தீப்பெட்டி எடுத்து பொருத்துற காரியம்லாம் கிடையாது. அங்க தீப்பெட்டி எல்லாம் இருக்கிற காலமும் கிடையாது. அப்ப விளக்கு அணைஞ்சது முடிஞ்சு போச்சு. அப்ப அவருக்கு கொடுக்கப்பட்ட உணவை அவர் சாப்பிடுகிறார், இவர்கள் சாப்பிடுவதை போன்று நடிக்கிறாங்க. அவர் வீட்டுல ஒரு ஓரத்தில் அவர் தூங்குறாரு, இவங்க தூங்குகிறார்கள். காலையில் எந்திரிச்ச உடனே விருந்தாளி போயிட்டார். வந்த நோக்கம் என்ன? நபியை சந்திக்க வந்தாரு, உணவு கிடைச்சதுக்கு அல்ஹம்துலில்லாஹ், சாப்பிட்டாச்சு, கிளம்பிடணும். ஒரு விருந்தாளி செய்ய வேண்டிய காரியம் என்னது? வந்தோம், சாப்பிட்டோம், போனோம் இருக்கணும். உள்ளுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு குட்டையை குழப்புற வேலை அல்லது குடும்பத்தை சீரழிக்கிற வேலை, அவர்களுக்கு இடையூறு தருகிற வேலை, இது வந்து விருந்தாளி செய்யக்கூடாத ஒரு காரியம். அதை உணர்ந்தார், அவர் போயிட்டார். மறுநாள் காலை ஆகிறது, ரசூலுல்லாஹ் இவரை பார்க்க வராங்க. இவர் போய் ரசூலா பார்க்கணும், நேற்றுக்கு அல்லாஹ்வின் தூதர் உங்க விருந்தாளி அனுப்புனீங்க, நல்லபடியா சாப்பாடு கொடுத்து அனுப்பியாச்சுன்னு இவர் போய் சொல்லணும்ல. ரசூலுல்லாஹ் இவரை பார்க்க வருகிறார். வந்து இந்த குர்ஆனுடைய வசனத்தை 59வது அத்தியாயத்தின் 9வது வசனத்தை ஓதி காட்டிவிட்டு நபி அவர்கள் கேட்கிறாங்க, நேற்றுக்கு என்ன காரியம் நடந்துச்சுன்னு கேட்கிறாங்க. உங்களை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைந்தான். உங்களை பார்த்து யார் மகிழ்ச்சி அடைகிறா? படைத்தவன் மகிழ்ச்சி அடைகிறான். அப்படி என்ன பண்ணீங்க? என்ன ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாமலே சில காரியம் நடந்துச்சு. அதே ஒரு தனி தலைப்பாக பேசலாம். ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாமல் சஹாபாக்களாக சில நன்மைக்குரிய காரியங்களை செய்து அது நபியையே பிரமிப்புல ஆழ்த்திய நன்மைகளை பெற்ற காரியங்கள் தனியா இருக்கு. அதுல இது ஒன்று. அப்ப இவர் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறார், அல்லாஹ் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கான். அல்லாஹ் சொல்லல இதுதான் நடந்துச்சுன்னு, அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ்வின் மகிழ்ச்சியை மட்டும் அல்லாஹ் தன் தூதருக்கு தெரியப்படுத்தி இருக்கிறான். ரசூலுல்லாஹ்க்கு ஆர்வம் தாங்கல, என்ன செஞ்சாரு? அல்லாஹ் மகிழ்ச்சி படுத்துற அளவுக்கு ஒரு காரியம் நடந்திருக்குன்னா எவ்வளவு பெரிய தியாகம் இருந்திருக்கும். உணர்ந்து ரசூலாட்ட ஓடோடி வந்து, அதாவது ரசூல்லா அந்த தோழரிடத்தில் ஓடோடி வந்து கேட்கிறாங்க, என்ன நடந்துச்சு? அப்ப அவர் நடந்தது சொல்றாரு. உணவு கொஞ்சம் தான் இருந்துச்சு, பிள்ளைங்களுக்கு இருந்துச்சு, பிள்ளைய தூங்கப்பட்டாச்சு, நாங்க சாப்பிடணும், அவர் வருத்தப்பட்ட கூடாது. அவர் இது பொதுவான இயல்பு. என்ன, ஒருவரின் உணவு இருவருக்கு போதுமானதுங்கிறது எல்லா முஸ்லிமுக்கும் பொதுவானதுதான். இப்ப வந்தவர் எனக்கு மட்டும் கொடுத்தா போதும், நீங்க சாப்பிடாம இருங்கன்னு சொல்லுவாரு. அவருக்கு தெரியற மாதிரி நாங்க சாப்பிடாம இருந்தோம் அப்படின்னா அவர் தானும் சாப்பிட மாட்டேன்றுவார். அப்ப நாங்க அவர் முன்னாடி சாப்பிடுற மாதிரி நடிக்கிறோம், அவர் சாப்பிட்டு விட்டு புறப்படுகிறார் என்று நடந்த காரியத்தை சொல்லும் போது ரசூலுல்லாஹ் இந்த திருக்குர்ஆனுடைய வசனத்தை சொல்லி, யார் கஞ்சத்தனத்தில் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்கிறாரோ அவர் வெற்றியாளர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் வைக்கிற பெரிய பரீட்சை இங்கதான். என்ன பரீட்சை? நீங்கள் அற்பத்தை கொடுங்க. அவர் கொடுத்த உணவு பெரிய விஷயமா? என்ன பிரியாணி போட்டுட்டாரா? அவரு கிடையாது. ஒரு 2000 ரூபாய் மதிப்பிலான சாப்பாடு இருக்குமா? அது ரொம்ப அற்பமான உணவு. பிள்ளைங்க சாப்பிடணும்னு வச்ச உணவு என்னவா இருந்துற போகுது? ஒரு 2-3 இட்லி, நம்ம கணக்குப்படி இப்படிதான் சொல்லுவோம். பிள்ளைகளை என்ன சாப்பிடுறோம்? 3 இட்லி சாப்பிட்டுருமா? அந்த அளவுக்கு ஒரு உணவு பொருளை கொடுத்திருப்பாரு. அவ்வளவுதான் கொடுத்திருப்பாரு, வேற என்ன கொடுத்திருப்பாரு? இந்த உணவு பொருளை ஒருத்தர் கொடுத்து அல்லாஹ் கிட்ட அவனுடைய திருப்தியை பெறுகிறார், அவனுடைய மகிழ்ச்சியை அடைகிறார் என்று கேட்டால், அப்ப அல்லாஹ் பொறுத்தவரைக்கும் கோடி எதிர்பார்க்கவே இல்லை. நீ கோடியை கொடு, ஊர்ல 10 பள்ளி கட்டு, 10 அநாத ஆசிரமம் கட்டு, லட்சம் பிள்ளைகளை படிக்க வை, லட்சம் ஏழைகளுக்கு உணவு கொடு, அது அல்லாஹ்க்கு தேவையே கிடையாது. அல்லாஹ்வை பொறுத்தவரை நீ அற்பத்தை செய், ஆனால் சுயமாக சம்பாதித்த நேர்மையான பொருளாதாரத்தில் செய். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஒரு அடியான் நேர்மையாக தூய்மையான முறையில் சம்பாதித்ததை ஒரு பேரிச்சம்பழம் அளவிற்கான தர்மத்தை கொண்டு வந்து சேர்க்கிறார். பேரிச்சம்பழத்தை கொடுக்கிறார். என்ன கிடைச்சற போது? அது சாப்பிடுறவனுக்கு பசியாது நீங்குமா? போக போறது இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதை கூட அல்லாஹ் தன் வலது கரத்தால் பெறுகிறான். ஒரு குதிரை குட்டியை வளர்க்கிற அளவிற்கு வளர்த்து அல்லாஹ் மறுமை நாளில் ஒரு மலை அளவிற்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கிறான் என்று சொன்னார்கள். நன்மை பிரம்மாண்டமான கூலி பெறுவதற்கு ஒரு அற்புதமான காரியம் என்பது அது தர்மத்தில் இருக்கு. அந்த தர்மம் நீங்கள் தேவை உடையவராக இருக்கும் போது கொடுப்பீங்கல்ல, அதான் சிறந்த காரியம். நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்பு எப்படி எதிர்பார்க்கிறோம்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல பணம்லாம் நிறைய வந்துடும், செட்டில் ஆயிருவோம், அப்ப நிறைய தர்மம் பண்ண போறோம். அந்த தர்மத்துக்கு அல்ல பெரிய கூலி தர்றதே கிடையாது. நீங்க இப்ப முடியாத சூழ்நிலையில கொடுக்கிற அற்ப பொருளாதாரத்துக்கு தான் பெரும் கூலி இருக்கிறது என்பதை இந்த வசனங்கள் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்த தகுதி, மறுமை நாளில் வெற்றியை அடையக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடியதுல இன்னொரு நபர் சாரார் யார் என்றால், சதா நேரங்களும் அல்லாஹ்வுடைய நினைப்பில் அவர் இருப்பார். அல்லாஹ்வை பற்றி ஒரு நினைப்பு. அவர் எப்ப நாள் எல்லா காரியத்திலும், கழிவறைக்கு போகும்போது வரும்போதும், பள்ளிக்கு போகும்போது வரும்போதும், வீட்டில் இருக்கும் போதும், தூங்கும் போது, எந்திக்கும் போதும், எல்லா நேரங்களிலும் அவருடைய உள்ளங்களில் நிறைந்திருப்பது யாராக இருக்கும் என்று கேட்டால் அல்லாஹ்வை பற்றி. எப்போதும் திக்ருகள் தான் இறை நினைப்பு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்கிற வார்த்தை தான் அது தொழுகைக்கு பிறகு 33 முறை சொல்வது மட்டும்தான் இறை நினைப்பு என்று நாம் நினைக்கிறோம். ஆனா அது கிடையாது. அல்லாஹ் உண்மையிலே சொல்ற வார்த்தை நீங்க பாருங்க, தொழுகைக்கு அப்புறம் நீங்கள் வியாபாரத்தை தேடி போகிற நேரத்தில் கூட இறைவனை நினையுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். திருக்குர்ஆனிலே
சூரா ஜும்மா என்கிற 62வது அத்தியாயம் 10வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், ஃபைதா குதியத்திஸ் ஸலா, ஜும்மா தொழுகை நீங்கள் நிறைவேற்றி விட்டால். ஜும்மா தொழுகை நேரத்தில் வியாபாரம் கூடாது. அது போன வசனத்துக்கு முந்தைய வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஜும்மாவுக்கு வந்தா வியாபாரத்தை விட்டுருங்க. ஃபைதா குதியத்திஸ் ஸலா, தொழுகை முடிக்கப்பட்டு விட்டதென்றால் ஃபந்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபத்லில்லாஹ், பூமியில நீங்கள் அலைந்து திரிந்து தேடுங்கள். எதை? அல்லாஹ்வுடைய அருளை. எங்க போனா பொருளாதாரம் கிடைக்கும் ஹலாலான முறையில் என்று தேடுங்க. பூமி முழுக்க போங்க, அதெல்லாம் தப்பே கிடையாது. கோடி சம்பாதிங்க, 100 கோடி சம்பாதிங்க, 1000 கோடி சம்பாதிங்க. நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் சுலைமான் நபியோட தாண்டிட முடியாது உங்களால. அப்படித்தானே? அவங்க அடைஞ்ச அந்த செல்வத்தை அடைய முடியுமா? அவங்க அடைஞ்ச ஆட்சி அடைய முடியுமா? எவ்வளவு நாள் எடுத்துக்க, நீ தாராளமாக பூமி முழுவதும் அலைந்து திரிந்து அல்லாஹ்வுடைய அருளை தேடு. ஆனால் நீ தேடும் போது உன் நினைப்பு எப்படி இருக்கணும்னா, வதுக்குருல்லாஹ கதீரன், அதிகமாக நீ அல்லாஹ்வை நினைத்து பார், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அப்ப இந்த வசனத்தை நீங்க பாருங்க, தொழுக முடிஞ்சவன வியாபாரம் பண்ணு, அல்லாஹ்வை நினைச்சு பார், வெற்றி பெறுங்கிறான். அப்ப வியாபாரம் பண்ண வெற்றி பெறுவோன்னு அர்த்தமா? அது கிடையாது. அல்லாஹ்வை நினைத்தால் தான் வெற்றி. எங்க அல்லாஹ் வெற்றி வைத்திருக்கிறான்? இறை நினைப்பில் தான் வெற்றி. நீங்கள் அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை உள்ளத்தில் இருக்கும். நம்மள நிறைய பேருக்கு குடும்பத்தை பற்றி சிந்தனை இருக்கும், தப்பு கிடையாது. வியாபாரத்தை பற்றி சிந்தனை இருக்கும், தப்பு கிடையாது. தொழுகையில கூட அப்படி இருந்தா அது தப்பு தானே? அது அங்க இருக்கும் போது தொழுகை சிந்தனை இருக்காது இல்ல, யாருக்குமே இருக்காது. வியாபாரத்துல கஸ்டமர்ட்ட பொருளை கொடுத்து விட்டு காசை வாங்கி கணக்கு பார்த்து கொடுக்கிற நேரத்துல தொழுகை சிந்தனை இருக்குமா? இருக்காது. அப்ப அங்க ஏன் தொழுகை சிந்தனை இல்லைன்னு நல்லா கேட்கல. இங்க வந்தா கூட வியாபார சிந்தனை இருக்குன்னா தப்பா இல்லையா? இது நியாயமற்ற முறை தானே? அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நீங்கள் தொழுகையின் மட்டுமல்ல எல்லா நேரங்களிலும் சரி இறைவனை பற்றிய சிந்தனை உங்கள் உள்ளங்களில் இருக்கணும். அல்லாஹ்வை பற்றிய எப்போதும் துதிக்கிற ஒரு எண்ணத்தை, மனப்பான்மை வளர்த்துக் கொள்ளணும். நபி அவர்கள் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். எல்லா நிலை, நின்னா நடந்தா போனா எல்லா நேரத்திலும் இறைவனை பற்றிய ஒரு நினைவு கூறுதல் அல்லாஹ்வுடைய தூதரின் உள்ளத்தில் இருக்கும் என்பதை நபிமொழிகளிலே நம்மால் பார்க்க முடிகிறது. திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், வைலுல் காசியத்தி குலூபுஹும் அன் திக்ரில்லாஹ், எவருடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் திசை திரும்பி விட்டதோ அந்த உள்ளத்துக்கு கேடுதான், நாசமா போகட்டும். அந்த உள்ளம் எப்படிப்பட்டது? நாசமாக போகட்டும். அந்த உள்ளம் இறுகி விட்டது, அது பாழடைந்து விட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப மோசமான ஒரு உள்ளத்திற்கு எடுத்துக்காட்டு என்றால் இறைவனை பற்றிய நினைப்பு அற்ற உள்ளம். உள்ளம் எப்போது எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வுடைய அருளை பற்றியோ, அவனுடைய அன்பை பற்றியோ, அவனுடைய அறிவை பற்றியோ, அவன் ஆற்றலை பற்றியோ, வல்லமை பற்றியோ, அல்லது அவனுடைய மன்னிப்பு குணத்தை பற்றியோ, அவனுடைய கோப பண்பை பற்றியோ, எதை பற்றியாவது அல்லாஹ்வை நீங்கள் நினைத்துக் கொண்டே இருக்கணும். உங்க உள்ளம் முழுக்க முழுக்க இறை நினைப்பால் நினைந்திருக்க வேண்டும். உங்கள் நாவுகள் அசைவது அது கூட கூடுமான வரை இறை நினைவால் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லித் தருவதை பார்க்க முடிகிறது. திருக்குர்ஆனிலே சூரா முனாஃபிக் என்கிற அத்தியாயம் இப்ப ஜும்மால பார்த்தோம். இதுக்கு அடுத்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டோர்களே, லா துஹ்லிக்கும் அம்வாலுக்கும் வல அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், உங்கள் பொருள் செல்வமோ உங்கள் மக்கள் செல்வமோ அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு உங்களை திசை திருப்பி விட வேண்டாம். எல்லாருடைய உள்ளத்திலும் அல்லாஹ் இருக்கிறான், நினைச்சு பார்க்கணுமா இல்லையா? வியாபாரம் தான் முக்கியம், தொழில் தான் முக்கியம், பிள்ளைல தான் முக்கியம் சொல்லி நீங்க திசை திரும்பிட்டீங்கன்னா, வமை யஃபால் தாலிக், யாருக்கு அவ்வாறு திசை திருப்பப்படுகிறதோ ஃபஉலாயிக ஹுமுல் ஹாசிரூன், அவர்கள் நஷ்டவாளிகள். இதுக்கு நேர் எதிர் வார்த்தை சொல்றோம். அல்லாஹ்வை நினைச்சா வெற்றி பெறுவாய், அல்லாஹ்வை நினைக்கிறனா தோல்வி அடைவாய், நீ நஷ்டத்தை அடைவாய், நரகத்தை அடைவாய் என்று திருக்குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிற அற்புதமான வார்த்தைகளை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே நமது உள்ளங்களை என்றைக்குமே இறை நினைப்போடு நாம் தொடர்பு படுத்திக் கொள்ள வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், மஸலுல்லதீன யதுக்குரு ரப்பஹு வல்லதீன லா யதுக்குரு ரப்பஹு, அல்லாஹ்வை தன் உள்ளத்திலே நினைப்பவனுக்கும் அல்லாஹ்வை தன் உள்ளத்திலே நினைத்து பார்க்காதவனுக்கும் உள்ள வேறுபாடு என்ன தெரியுமா? கமஸலில் ஹய்யி வல் மய்யித்தி, உயிரோடு உள்ளவனுக்கும் செத்த மையத்துக்கும் சமம். நம்ம பார்வையில வேணா நாம் உயிரோடு இருக்கலாம், இதயம் துடிக்குது, ரத்தம் ஓடுது, நம்மளும் நடக்கிறோம், ஓடுறோம், பேசுறோம், எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம், உயிரோடு இருக்கிறோம். நம்ம உள்ளத்தில் என்றைக்கு அல்லாஹ்வை பற்றிய நினைப்பு அருந்து போகிறதோ அல்லாஹ்வுடைய பார்வையில நம்ம செத்து போயிட்டோம், இன்னைக்கோ செத்தாச்சு. மையம் நடமாடுது, அவ்வளவுதான். நம்மள அவள எப்படி பார்க்கறான்? இது மையம், அவன் தான் என்ன நினைச்சே பார்க்க மாட்டாங்க. அது மையத்தோட துவா எதுக்கு ஏத்துக்கணும்? மையம் தானே அவன். அப்படிங்கிற விதத்தில் அல்லாஹ் நம்மை பார்க்கிறான். அதே நேரத்தில் அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டே இருக்கிறோம் என்றால் உன்னை நம்மை உயிரோடு உள்ளவர்களாக அல்லாஹ் பார்க்கிறான் என்பதை நபி அவர்கள் சொல்லுகிற செய்தியை புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய உள்ளத்தை, நாவை பெறுவது என்பது அது ஒரு குடுப்பனை, பாக்கியம், சாதாரண ஒரு காரியம் கிடையாது. உண்மையிலேயே
உங்களுடைய எந்த தொழிலுமே அடி விழாது அப்படின்னா அது திக்ர்ல மட்டும்தான். தொழுகையை செய்யறதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கணும், நோன்புக்கு உங்கள் சாப்பாடை ஒதுக்கணும், இப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் உங்களுடைய பொருளாதாரத்தை எதுக்கோ ஒதுக்கணும். ஆனால் இந்த திக்ருக்கு நீங்க எதுவுமே ஒதுக்க வேண்டாம். நீங்க ஒளி செய்யணுமா? திக்ருக்கு கிடையாது. திக்ருக்கு கிப்லாவை முன்னோக்கி உட்காரணுமா? கிடையாது. அல்லது திக்ருக்கு நீங்கள் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் என்று சட்டம் இருக்குதா? கிடையாது. திக்ருகளை செய்யும் போது நீங்கள் குளிப்பு கடமையானவர்களாக அறவே இருக்கக்கூடாது, மாதவிலக்கு பெண்களாக இருக்கக்கூடாது, அப்படி சட்டம் இருக்குதா? கிடையாது. எதுவுமே கிடையாது. திக்ரு பண்ணா போதுங்கிறான்ல. நீங்க பண்ணவே கூடாதுங்கிற இடம் கழிவறை மட்டும்தான். அங்கேயும் கூட வந்துடுன்னா அல்லாஹ்வுடைய வல்லமை குறித்த என்ன வருமோ அதெல்லாம் உங்களை தடுக்க முடியாது. அந்த மாதிரி சிந்தனைகள் வரும்போது தடுக்க முடியாது. நாவால மொழியறது தான் அல்லாஹ் தடுத்திருக்கிறான் கழிவறையில் கூட. அப்ப அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பதற்கு எங்கேயுமே தடை கிடையாது. எல்லா இடத்திலும் அல்லாஹ்வை நினைத்து பார்க்கலாம் என்ற அளவிற்குத்தான் மார்க்கம் சொல்கிறது. மிக இலகுவான அமல், அதே நேரத்தில் பிரம்மாண்டமான கூலியை பெற்று தருகிற அமல். அப்ப அல்லாஹ் ஜும்மாவை முடிச்சு வெளியே போகும்போது சொன்ன அமல் என்னதுதான்? அல்லாஹ்வை நினைச்சுப்பார், அதிகமா நினைச்சுப்பார், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே அதிகமாக திக்ருகளை செய்வது கூட நமது உள்ளத்தை அது அமைதிப்படுத்துவதோடு மறுமை நாளில் நம்மை வெற்றியடைய வைக்கிறது என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று திருக்குர்ஆனிலே இன்னொரு முக்கியமான ஒரு வசனத்தில் வெற்றியாளர்கள் யார் என்பதை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான். குர்ஆனிலே 58வது அத்தியாயம் சூரா முஜாதலா என்ற அத்தியாயத்தில் 22வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். லா தஜிது கௌமை யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். அல்லாஹ்வை மறுமையை நம்பியவர்கள் பண்பு என்ன நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வையும் மறுமையும் நம்பியவர்களிடத்தில் நபியே நீங்கள் ஒன்றை பார்க்கவே முடியாதுங்கிறான். என்ன சொல்றான்? லா தஜிது கௌமை யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். அல்லாஹ்வையும் இறுதி தீர்ப்பு நாளையும் நம்பியவர்களிடத்தில் நபியே உங்களால் ஒன்றை பார்க்கவே முடியாது. எதை பார்க்க முடியாது? அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்கிறான், யுவாதுன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலஹு. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் யார் பகைத்து இருக்கிறார்களோ அவர்களை நேசிப்பதை பார்க்க முடியாது. வத்தங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் நேசம். அதான் அல்லாஹ் சொல்றான், யுவாதுன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலஹு. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் உலகத்தில் சிலர் வெறுத்திருப்பார்கள். எனக்கு அல்லாஹ் வேண்டாம், ரசூல் வேண்டாம், அவங்க பேச்செல்லாம் கேட்க முடியாது, நான் என் இஷ்டப்படி இப்படித்தான் நடப்பேன், நான் வட்டி வாங்குவேன், வரதட்சணை வாங்குவேன், விபச்சாரம் பண்ணுவேன், மது அருந்துவேன், நான் இப்படி தாண்டா இருப்பேன் சிலர் வாழ்வார்கள். கேட்டவன் தானே முஸ்லிமும் அல்லது முஸ்லிம் இல்லாத மக்களாக கூட இருக்கலாம். இறைவனுக்கு எதிராக இறை தூதருக்கு எதிராக சில மக்கள் இருப்பார்களே, ஆனால் இவர்களை ஈமான் கொண்டவர்கள் நேசிக்க மாட்டார்கள். அவங்க நேசம் வராது, பரிதாபம் வரலாம். இப்படி இருக்கிறான நரகம் பெறுவானே, அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாயிருவான், இது பரிதாபம். ரசூலுல்லாஹ்க்கு முழு உம்மத்து மேல இருந்துச்சு பரிதாபம், அது தப்பு கிடையாது. நேசம் இருக்காது. ரசூலுல்லாஹ்வுக்கு தன் பெரிய தந்தை மீது பரிதாபம் இருந்தது, பரிதாபத்தை தாண்டிய நேசம் வந்தது. அல்லாஹ் கண்டிக்கிறான், இன்னக்கலா தஹ்தி மன் அஹ்பப்த. நபியே நீங்கள் நாடியவருக்கெல்லாம் நேர்வழி கிடைக்காதுங்க. பரிதாபம் இருக்கலாம், எதிர்க்கூடாது, நேசம் இருக்கக்கூடாது. அவங்க அல்லாஹ்வுடைய பகைவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலின் பகைவர்கள். அத்தகைய பகைவர்களை நேசிக்கலாம் என்று அல்லாஹ் கண்டிக்கிறான். அப்ப திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், இறைவனுக்கும் இறை தூதருக்கும் பகைவர்களாக இருப்பவர்களை இறைவனை மறுமையை நம்பிக்கை கொண்ட மக்கள் நேசிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாரா இருந்தாலுமா அப்படிங்கிற கேள்விக்கு அடுத்து அதில் பதில் கொடுக்குறோம். நம்ம மக்கள் இதோடு நிறுத்தி இருந்தா அவங்க வேற ஒரு காரியத்தை சொல்லியிருப்பாங்க. இது காஃபிர்களை பற்றி பேசுது, வேற வேற குடும்பத்தை பற்றி பேசுது, மக்கா காஃபிர்களை பத்தி தான் சொல்லுது அப்படின்றாங்க. அல்லாஹ் அடுத்த வார்த்தையை சொல்றான் பாருங்க, ஒலவுக்கான ஆபா அகும். அது அவர்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, உங்க வாப்பா அம்மாவா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு எதிராக அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எதிராக உங்க வாப்பாவோ உங்க உம்மாவோ நடந்தாலும் சரி, அவர்களை நேசிக்க கூடாது. பரிதாபம் வேற, நேசம் வேற. பரிதாபத்தை உலகத்தில் உள்ள எல்லா மக்கள் மீதும் பயன்படுத்தலாம், தப்பு கிடையாது. நீங்கள் என்றைக்கு அல்லாஹ்க்கு விரோதமாகி விட்டீர்களோ, அல்லாஹ்வின் ரசூலுக்கு விரோதமாகி விட்டீர்களோ, அதனால் உங்களை நாங்கள் நேசிக்க மாட்டோம். வாப்பாவை நேசிக்க மாட்டோம், உம்மாவை நேசிக்க மாட்டோம். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், அவ் அப்னாகும். அது அவர்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உங்கள் மகன்களாக இருக்கலாம், உங்கள் மகள்களாக இருக்கலாம், அவர்களை அவர்கள் நேசிக்க மாட்டார்கள். அவ் இஹ்வானகும். அது உங்களுடைய காக்காமார்கள் அண்ணன்மார்களாக இருக்கலாம், உங்கள் தம்பிமார்களாக இருக்கலாம், உங்கள் அக்கா தங்கையாக இருக்கலாம், உடன்பிறப்புகளாக அவர்கள் இருக்கலாம், நேசிக்க மாட்டார்கள். அவ் அஷீரத்தகும். அல்லது அது அவர்களுடைய குடும்பத்தவர்களாக இருக்கலாம். இந்த நாளுமே குடும்பத்தில் வந்துடும்.
வாப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கை மகன் மகள் இதெல்லாம் குடும்பத்தில் வந்துடும். இது அல்லாத நபர்களையும் கூட சேர்த்துக்க. சின்ன வாப்பா பெரிய வாப்பா யாரெல்லாம் இருக்கிறாங்க எல்லாத்தையும் லிஸ்ட்ல எடுத்துக்க. யாராக இருந்தாலும் சரி, அல்லாவுக்கு எதிராக அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எதிராக அவர்கள் நடப்பார்களே ஆனால் அவர்களை நீங்கள் நேசிக்க கூடாது. நீங்க நேசிக்காம இருந்தாலும் நீங்க நம்பிக்கை கொண்டவர்கள் என்று அர்த்தம் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி, இதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், இத்தகைய உறுதிமிக்க மக்கள் இருப்பாங்களே, அல்லாவுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி சொந்த பந்தங்களை பகைக்கக்கூடிய உறுதிமிக்க மக்கள், அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக்க கத்தப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான், இவர்கள் உள்ளங்களில் அல்லாஹ் ஈமானை முத்திரை பதித்து விட்டான். முத்திரைனே தெரியுது இல்ல, அல்லாஹ் சொல்ற கத்தப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான், பதிச்சிட்டான். பதிச்சது போகாது இல்ல, உள்ளத்துல ஈமான நிரப்புறதுங்கிறது வேற, பதிக்கிறதுங்கிறது வேற. ஈமான் இவனுக்கு தான் சொந்தங்கிற விதத்தில் பேசுறான், இவன் உள்ளத்துக்கு தான்டா ஈமான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், வ அய்யதஹும் பி ரூஹின் மின்ஹு. ரூஹ் என்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய இன்னொரு பேர் ரூஹ். ரூஹுல் குத்தூஸ்னு ஒரு பேர் இருக்கு, ரூஹ்னு ஒரு பேர் இருக்கு. அல்லாஹ் அங்க சொல்றான், ரூஹை கொண்டு இன்ன அடியாரை அல்லாஹ் பலப்படுத்துகிறான். யாரை? யார் ஈமானி உறுதியோடு இருக்கிறார்களோ அவரை வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு அல்லாஹ் பலப்படுத்துகிறான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வ யுத்கிலுஹும் ஜன்னாத்தின், இவர்களை அல்லாஹ் சுவனங்களிலே நுழைய வைக்கிறான். தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அதனுடைய கீழ்ப்பகுதிகளிலே ஆறுகள் ஓடுகிறது. காலிதீன ஃபீஹா, அதிலே அவர்கள் நிரந்தரமாக தங்குவார்கள். ரதியல்லாஹு அன்ஹும் வ ரது அன், இவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், இவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். உலாயிக ஹிஸ்பல்லாஹ், இவங்க யாராம்? அல்லாஹ்வுடைய படையினர்கள், அல்லாஹ்வுடைய சாம்ராஜ்யங்கிறான். எனக்கான போர் வீரர்கள் அது யாரு? அது வெறும் வாளேந்தி நிற்கக்கூடியவர்கள் மட்டும் போர் வீரர்கள் அல்ல. உமர் ரதியல்லாஹு அவர்களை போன்று, ஹம்சா ரதியல்லாஹு அவர்களை போன்று, காலித் பின் வலீத் ரதியல்லாஹு அவர்களை போன்று, சாத் பின் முஆத் ரதியல்லாஹு அவர்களை போன்று வாளேந்தி நிற்பவர்கள் மட்டும் அல்லாஹ்வின் படை வீரர்கள் அல்ல. யாரெல்லாம் அல்லாஹ்வை ரசூலை நேசித்ததால், மறுமையை விரும்பியதால், ஈமான் கொண்டதால் தன் சொந்த பந்தங்களை பகைத்து ஒருவன் வாழ்வானே, இவன் கூட எனது போர் வீரர்களில் உள்ளவர்கள் தான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, அலா இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன், அல்லாஹ்வுடைய படையினர்கள் தான் வெற்றியை அடைவார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். வெற்றி யாருக்கு தான்? என் கூட்டத்துக்கு தாங்கிறான். என்னுடைய சாம்ராஜ்யம் என் படையினர்களுக்கு மட்டும்தான் வெற்றி. அவங்க எப்படி இருப்பார்கள்? அவர்கள் அல்லாஹ் ரசூலுக்கு எதிரானவர்களை நேசிக்க மாட்டார்கள். தன் பெற்றோர்கள், தன் பிள்ளைகள், தன் கணவன், தன் மனைவி, தன் நேசத்திற்குரியவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களை நேசிக்க மாட்டார்கள். இவர்கள் உள்ளத்தை அல்லாஹ் ஈமானால் நிரப்புகிறான், பதிக்கிறான். இவர்களை அல்லாஹ் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் பலப்படுத்துகிறான். இவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது, இவர்களை அல்லாஹ் திருப்திப்படுகிறான், இவர்களும் அல்லாஹ்வை திருப்திப்பட்டார்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் பேசுகிறான். இந்த வார்த்தை இங்க முழு குர்ஆன படிங்க, முதல்ல ஒருவருக்கு ஒத்து போகும் அப்படின்னா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். வேற யாருக்கும் அவ்வளவு கரெக்டா ஒத்து போகாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் தன் சமுதாயத்திற்கும் போய் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்றாங்க. தந்தையே, சமுதாயமே, நீங்க இப்படிதான் இருக்கணும், அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்று ஏகத்துவத்தை எடுத்து சொல்கிறார்கள். அந்த மக்கள் புறக்கணிக்கிறார்கள். புறக்கணித்தவர்கள் எல்லை மீறி கோபப்படுகிறார்கள், கல்லால் அடித்து கொலை செய்வோம் என்று மிரட்டுகிறார்கள், நெருப்பு குண்டத்திலே வீசுகிறார்கள். இவ்வளவு காரியம் நடக்குது. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வார்த்தையை சொன்னதாக 60வது அத்தியாயத்தினுடைய 4வது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான். இப்ராஹிமும் அவரோடு இருந்த நம்பிக்கை கொண்ட மக்களும் சொன்னார்களாம், இன்னா புராஉ மின்கும் வ மிம்மா தஅபுதுன மின் துனில்லாஹ், உங்களை விட்டும் அல்லாஹ்வை விட்டு நீங்கள் யாரையெல்லாம் வணங்கி கொண்டு இருந்தீர்களோ அத்தகைய இணை தெய்வங்களை விட்டும் நாங்கள் விலகிவிட்டோம், எனக்கும் உனக்கு சம்பந்தமே கிடையாதுன்னு. யார் சொல்றா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். யாரை பார்த்து? பாப்பாவை பார்த்து, சமுதாயத்தை பார்த்து. என்ன வார்த்தை சொல்லுகிறார்? எனக்கும் உங்களுக்கு மத்தியில் இனிமேல் எந்த சம்பந்தமும் கிடையாது. இன்னா புராஉ மின்கும் வ மிம்மா தஅபுதுன மின் துனில்லாஹ், உங்களை விட்டும் உங்களுடைய சமுதாயத்தை விட்டும் நீங்கள் அல்லாஹ்வுக்கு எதையெல்லாம் இணை கற்பித்தீர்களோ அத்தகைய இணை தெய்வங்களை விட்டும் நாங்கள் விலகிவிட்டோம். கஃபர்னா பிக்கும், உங்களை நாங்கள் மறுக்கிறோம். நீ அல்லாஹ்வை மறுக்கிற, உன்னை நாம் மறுக்க கூடாதா? கஃபர்னா பிக்கும், உங்களை நாங்கள் மறுக்கிறோம். வபதா பைனனா வ பைனக்குமுல் அதாவத்து வல் பக்தா, வார்த்தையுடைய கணத்தை பாருங்க, எவ்வளவு உறுதியா இருந்த அந்த வார்த்தை வரும் தெரியுமா?
உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் குரோதமும் பகைமையும் ஏற்பட்டு விட்டது. நான் எப்படி உன்னை இப்ப பார்க்கிறேன், பாப்பாவையும் குடும்பத்தவர்களையும் சமுதாயத்தை நான் எப்படி பார்க்கிறேன்? கடுமையான பகைவனாக உங்களை நாங்கள் பார்க்கிறோம். எதுவரை? எப்போதுமே இது நீடிக்குமா? கிடையாது. ஹத்தா துக்மினு பில்லாஹி வஹதா, அல்லாஹ்வை மட்டும் நம்புவேன் என்று சொல்லி நீங்கள் வருகிற வரை உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் பகைமை குரோதம் என்றொன்றும் ஏற்பட்டு விட்டது. இனிமேல் வாப்பா புள்ள உறவை சொல்லிட்டு வராதீங்க, சொந்தக்காரன் பேசிட்டு வராதீங்க, சமூகத்தாரன் பேசிட்டு வராதீங்க. நீ உன் ரூட்ல போய்கிட்டே இரு, நான் என் ரூட்ல போய்கிட்டே இருக்கேன். உங்களை நாங்கள் நேசிக்கவே மாட்டோம், இதுதான் எங்களுடைய பாதை என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வார்த்தையை பதிவு வைத்தார். அந்த வார்த்தையை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான், உஸ்வத்துன் ஹஸனாங்கறான். இந்த விஷயத்துல இப்ராஹிம் இடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறான். ஒரு ஈமான் கொண்டவருடைய பண்பு இப்படித்தான் இருக்கணும்ங்கறத குர்ஆன் சொல்லுகிறது. நீங்கள் அல்லாஹ்வை உறுதியாக எவ்வளவு நம்புகிறீர்கள் என்பதற்கான எடுத்துக்காட்டு, அல்லாஹ்வுடைய பகைவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் பகைவர்களை வெறுப்பதில் இருந்து ஆரம்பிக்கிறது. அங்கிருந்து ஆரம்பிக்கணும். சஹாபாக்களை நீங்கள் பார்க்கலாம். பத்ர் யுத்தம் முடியுது, 70 பெரும் பெரும் தலைகள் கொலை செய்யப்பட்டார்கள். அபூ ஜஹல், அபூ லஹப், உத்பா, ஷைபா, உமையா, வலீத் இப்னு வலீத் என்று பெரும் பெரும் தலைகள் மௌத்து. இப்ப மிச்சம் இருக்கிறதுல ஒரு 70 பேர் பிணை கைதிகளாக பிடிக்கப்படுறாங்க. பாக்கி உள்ளவங்க ஓடிட்டாங்க. பாக்கி உள்ளவங்க முக்கிய காஃபிர்கள் கிடையாது, இந்த அடியாட்கள் மாதிரி கூலிப்படைகளை போன்று. அவங்க ஆட்களை திரட்டிட்டு வந்தாங்க. அவங்க இஸ்லாத்தை எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு பெரிய மனப்பான்மை கிடையாது. இப்ப 70 பேரை பிடிச்சாச்சு. இந்த 70 பேரை என்ன செய்யலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் மஷூரா செய்றாங்க. இப்ப இது குறித்து அல்லாஹ் வசனத்தை இறக்கல, ரசூலுல்லாஹ் கலந்து ஆலோசனை செய்றாங்க. 70 பேரை என்ன செய்யலாம்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னதான் இருந்தாலும் இவங்க நமக்கு சொந்தக்காரங்க. எல்லாரும் யாரு? மக்காவாசிகள் சொந்தக்காரங்க. சொந்தக்காரங்கிறது மட்டுமில்ல, நாளைக்கு இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு பயனுள்ளதா இருக்குங்கிறதுனால விடுதலை பண்ணிடலாம். கைதியாக மட்டும் வைத்து என்ன செஞ்சிடலாம்? எதையாவது பிணை தொகையை பெற்றுக்கொண்டு விடுதலை செஞ்சிடலாம். நாளைக்கு அவனுக்கு இஸ்லாம் போய் சேரும்ல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளத்துல ஒரு நல்ல எண்ணம் தான், ஆனா சொன்ன தீர்ப்பு தப்பான தீர்ப்பு. அது தப்புங்கிறது மறுநாள் தான் அவங்களுக்கு தெரியுது. அப்ப ரசூலுல்லாஹ் அந்த தீர்ப்பை தான் நாடுறாங்க. அவங்க உள்ளத்துல அது இருக்கு, இருந்தாலும் சஹாபாக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இவர்கள யாரையும் விட்டுற வேண்டாம் உயிரோட. ஏன் விடக்கூடாது? நம்ம கத்தி எடுத்துட்டு போகல, அவன் கத்தி எடுத்துட்டு வந்தான். அவன் இன்னைக்கு நேரத்துக்கு நம்மளை எதிர்க்க ஆரம்பிக்கல, 13 வருஷமா எதிர்த்துக்கிட்டு இருக்கிறான். எத்தனை வருஷம்? 13 வருஷம். அவன் வேண்டாம், அவன் சவகாசமே வேண்டாம், ஊரை விட்டு ஓடி வந்தாச்சு. அப்போ அவனுக்கு கொலவரி தீரல அப்படின்னா இவனை விடுறது நமக்கு தான் ஆபத்து, விடக்கூடாது. இவ்வளவு ஏன் பொறுமையா போகணும்? அவசியமே இல்லை. இல்ல, உலகத்துல எந்த நாடுமே இப்படி பொறுமையால இருக்காது, எந்த நாடு இருக்காது. உக்ரைன் ரஷ்யால சண்டை நடந்துச்சு. ரஷ்யாங்கிறது மிகப்பெரிய நாடு. உக்ரைன்ங்கிறது அவன் நாட்டோட கம்பேர் பண்ணும்போது அது ஒரு மாநிலம் மாதிரி, ஒண்ணுமே கிடையாது. அவன் கூட ஏன் போய் சண்டை போட்டு நிக்கிறான் அப்படின்னா, நீ தாண்டா தொடச்சு அடிச்ச, நான் அடிக்கிறேன். எல்லா நாட்டுக்காரனும் ஒரு வாதத்தை வைப்பான். உன்னில நீங்க யோசிச்சு பாருங்க, 13 ஆண்டு காலம் நீ துன்புறுத்திட்ட. சரி, நான் உன் மார்க்கத்தில் இருக்கணும், அதனால என்ன துன்புறுத்துறேன், நான் ஊரை விட்டு ஓடுறேன், ஓடியாச்சு. ஓடினதுக்கு அப்புறம் வந்து நீ துன்புறுத்துறேன்னா உன்னை ஏன் விடணும்? அந்த கேள்வி நியாயம் தானே? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இது மிகப்பெரிய சமுதாய துரோகத்தை செய்ய வந்திருக்கிறான், இவனை விடவே கூடாது. எந்த அளவுக்கு இவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னா அவன் உறவுக்காரனை அவன்கிட்ட ஒப்படைக்கின்றான். சஹாபாக்கள் இருக்கிறாங்களா, அபூபக்கர் என்ன சொன்னாங்க? என்னத்தான் இருந்தாலும் உறவுக்காரர், அப்படிதானே? உறவுக்கார விட்டுருங்க. உறவுக்காரன்னு சொன்னதுனால தான் உறவுக்காரன்ட்டே கொடுங்க. இந்த அக்கைல் என்ற ஒரு நபர் இருக்கிறார், அவர் என்கிட்ட தாங்க. இதோ இவர் ஒருவர் இருக்கிறார், இவர் அலியுடைய சொந்தக்கார, அவர்கிட்ட கொடுங்க. அவன் சொந்தக்காரனை கொள்ளட்டும். இது எதை காட்டுதுன்னு பாருங்க. அல்லாஹ் ரசூலை தாண்டி எங்களுக்கு யாரும் முக்கியம் கிடையாது. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், அவர்கள் எவ்வளவு நேசத்திற்குரிய நெருக்கத்திற்குரிய உறவுக்காரர்களாக இருக்கட்டும், எங்களுக்கு தேவை கிடையாது. இன்னமும் சொல்ல போனால் இஸ்லாம் ஒரு காலத்தில் வன்முறையின் பக்கம் செல்லாது. இந்த இடத்துல உமர் இப்படி சொல்றதுக்கு என்ன காரணம்? போர்க்களத்தில் என்று சொல்ற வார்த்தை அங்க அப்படிதான் சொல்ல முடியும். போர்க்களத்துல போய் எதிரிகள் பிடிபட்டுட்டாங்க, மன்னிச்சு விடட்டும் உலகத்துல ஒரு நாடு சொல்லிட்டு பார்ப்போம். எதிர்நாட்டுக்காரன் ராணுவ வீரன் உள்ள வந்துட்டான், கொல்லணும், குண்டு வைக்கணும், மக்களை தீர்த்து கட்டணும் வந்துட்டான், பிடிபட்டுட்டான். இவனை மன்னிச்சு விடட்டும் உலகத்துல ஒரு நாட்டுக்காரன் பேசிட்டு பார்ப்போம், பேச மாட்டான். இவனை ஏன் விடணும்? இவனை கொண்டிருக்க, தூக்கு தண்டனை போடுங்க. இதே வார்த்தையை தான் உமர் அன்றைய காலத்தில் சொல்லியிருக்கார். இவனை ஏன் விடணும்? விடக்கூடாது. ஆனால் அது எப்படி கொடுக்கணும்னா, சொந்தக்காரன்னு சொன்னாங்கல்ல அபூபக்கர், அந்த கருத்தை நான் மறுக்கிறேன். அதே சொந்தக்காரனே அவன் கழுத்தா இருக்கட்டும். அப்பந்தான்
இவர்களுக்கு நம்ம யாருங்கிறது புரியும் சொல்லி ஒரு தீர்ப்பை தருகிறார். ஆனால் அந்த தீர்ப்பை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதை ஏத்துக்க மனசு வரல. ஏன்னா ரசூலுல்லாவை பொறுத்தவரை அந்த மென்மை போக்கிலேயே இத்தனை ஆண்டு காலம் 53 வருஷம் முத போர்க்களம்ல எப்படி தீர்வை எடுக்கணுங்கிறது ரசூலுல்லாஹ்க்கு தெரியல. மறுநாள் பொழுது ரசூலுல்லாவும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் ஒரு இடத்துல அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு வந்து கேட்கறாங்க, என்ன காரணம், நீங்க என்ன ஏன் அழுகுறீங்கன்னு சொன்னீங்கன்னா நானும் அழுவேன். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இந்த 70 பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கருத்தை குறித்து அல்லாஹ் கண்டித்து வசனத்தை இறக்கியதோடு மட்டுமில்லாமல் அந்த 70 பேரை அல்லாஹ் நரகத்துக்கு தான் ஆக்குறான். பிடிக்கப்பட்ட கைதிகள் 70 பேரை யாருதான்? நரகவாசி தான். அப்ப அல்லாஹ் அவங்களை நரகத்தில் தண்டனை செய்வதை போன்ற காட்சி எனக்கு காட்டுவதன் மூலமாக அவர்களை கொலை செய்வதைத்தான் அல்லாவே அந்த முடிவை தேர்வு செய்கிறான் என்பதை நபி அவர்கள் சொல்லி, இப்ப தவறான தீர்வு ஆயிடுச்சே நம்ம எடுத்தது அப்படிங்கறத நினைத்து நான் வருந்துகிறேன், அழுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். இப்ப ஈமானி உறுதி எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதனால அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த உறுதி இல்லைன்னா கிடையாது. இவரை விட உமர் ரலியல்லாஹு அவர்களை விட ஒரு படி மேலதான். ஆனால் அவர்களுடைய பண்பாடுகள் எப்படி இருக்கிறது என்றால், ஏதாவது ஒரு நேரத்தில் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து இவன் நேர்வழிக்கு வந்துட மாட்டான, அப்பம் கூட இவன் வாழட்டுங்கிறது இல்ல, நேர்வழிக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்போம் என்ற ஒரு சிந்தனை. அதே போன்று இன்னொரு நபித்தோழரை நீங்கள் பார்க்கலாம். பத்ருடைய களம், அந்த பத்ருடைய களத்தில் ஒரு நபித்தோழர் சொர்க்கவாசிகளில் 10 ஒருவராக பார்க்கப்படக்கூடிய அபு உபைதா அல் ஜர்ராஹ் என்கிற நபித்தோழர். அவர் பிற்காலத்தில் நடந்த சம்பவத்தை சொல்கிறார். பத்ரி யுத்தத்தில் சண்டை போடுகிறோம். அப்போ ஒரு மூலையில போய் நின்று நான் எதிரிகளோடு சண்டையிடும் போது என்கிட்ட ஒருத்தர் வம்புக்குன்னு அவர் வரார். எதிரிகள்ல இருந்து ஒருத்தர் என்ன பண்றாரு, என்கிட்ட தான் சண்டை போடுவோம் நிக்கிறாரு. எவ்வளவு பேர் 300 பேர் இருக்கிறாங்க. நான் யாரையாவது பாத்துக்கிறேன், நீ யார்ட்டையாவது போய் அடிவாங்க அப்படிலாம் என்கிட்ட தான் வருவேங்கிறார். நான் இருக்கிற இடத்தை மாற்றி வேற இடத்துக்கு போறேன், அவர் அங்கேயும் வரார். ஒவ்வொரு இடத்துக்கு வராரு. என்னால முடியல, இவரை அடிச்சாதான் அடுத்த ஆள நம்மால் சண்டையிட முடியும், யுத்தத்தை தொடர முடியும் என்ற அடிப்படையில் நான் அவரை கொலை செய்து விட்டேன். வேற யாரும் கிடையாது, எனது தந்தை ஜர்ராஹ்னாங்க. வந்தது யாரு? எங்க வாப்பா. வாப்பாவுக்கு அவ்வளவு வெறுப்பு இருக்குது. அப்ப அவருக்கு அவ்வளவு வெறுப்பு இருக்கலாம். குஃப்ரை நிலைநாட்ட துடிக்கக்கூடியவர்கள், ஈமானை அழிக்க துடிக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு அந்த மிகப்பெரிய உறுதித்தன்மை இருக்கலாம். ஈமானை நிலைநாட்டி குஃப்ரை அழிக்க வேண்டிய நமக்கு அந்த உறுதித்தன்மை இருக்காதா? வாப்பா வாச்சன் விட்டேன், ஆனா கடைசி வரைக்கும் அவர் என்கிட்ட தான் மௌத்தாகுங்கிறது அல்லாஹ் எழுதி விட்டானோ என்னவோ. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், அவருடைய தோழர் இந்த அபூ உபைதா ரலியல்லாஹு அவர்கள் தன் தந்தையை பத்ருடைய களத்திலே கொலை செய்தார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதுதான் ஈமானி உறுதி என்பது. இஸ்லாம் வந்து உடனே எல்லாத்தையும் வெட்டு குத்து அப்படிலாம் கிடையாது. எல்லாமே நம்ம இந்த கொலை சம்பவம் பற்றி பேசுற எல்லாருமே போர்க்களம், போர்க்களத்துக்கு அது நியதி. அது அல்லாத நேரங்களில் எப்படி செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு உங்க பாதை, உங்க பாதைக்கு நாங்க வரமாட்டோம், எங்களுக்கு எங்கள் பாதை, எங்கள் பாதையை மாற்ற சொல்லி நீங்கள் கேட்காதீர்கள். அதற்கு ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு தான் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் என்ற ஒரு தலைச்சிறந்த ஒரு நபித்தோழர். ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர், மக்காவாசி. அவர் மக்கால இருக்கும் போது அந்த இளமை பருவத்தில் இஸ்லாத்தை பக்கம் ஈர்க்கப்படுகிறார், வந்து விடுகிறார். அவருடைய தாயார் வந்து அவரை மிரட்டுறாங்க, இஸ்லாத்துக்கு போயிட்டியா, இஸ்லாத்தை விட்டு வந்துரு, நான் உனக்கு சொத்து பத்துகள் தரமாட்டேன். ஒரு உம்மா தம்பி ஒருத்தர் இருக்கிறார், உமைர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு சகோதரர். இஸ்லாத்தை விட்டு வரலைன்னா உனக்கு சொத்து கிடையாது, நீங்க சொத்து தரலைனாலும் பிரச்சனை இல்லாம நான் இஸ்லாத்தை விட்டு வரமாட்டேன் அப்படிங்கிறார். அப்ப அந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்க நபி தான் சொல்றாராம தாய்க்கு கட்டுப்படுங்கிறாராம. நான் தாய் தானப்பா, நான் சொல்றேன் இஸ்லாத்தை விட்டு வா, இந்த வேலையெல்லாம் கிடையாது, இது வேற அது வேற. எப்படி பிரித்து பார்க்கிறார் பாருங்க. நீங்க சமுதாயத்துல சொல்லுவாங்க நீ வரச்சனை வாங்கு, அல்லது வந்து நீ என்ன செய்ய பெண் வீட்டுக்கு போ, ஏதாவது ஒவ்வொரு ஊருக்கு ஏத்த ஒரு மார்க்கத்துக்கு விரோதமான ஒரு கலாச்சாரத்தை ஒருத்தர் செய்யறாரு, ஒரு இளைஞர் பண்றாரு. நீங்களே அவர் மக்கள்கிட்ட சொல்லுவார், எங்க உம்மா வந்து நிர்பந்தப்படுத்திருச்சு, வேற என்ன செய்யறது, நம்ம கஷ்டம் தானே. உம்மா என்ன சொல்லுது, அல்லாஹ் சொல்லவில்லையா உம்மாவுக்கு கட்டுப்பட, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லவில்லையா, நேத்துக்கு 2 லட்சம் ரூபாய் பைக் வாங்கும்போது தெரியாது உம்மாவுக்கு வாப்பாவுக்கு கட்டுப்படுறத பத்தி, அல்லது வேற வேற காரியத்தில் தீமை நோக்கி செல்லும் போது உம்மா அப்பா கட்டுப்படுறது பத்தி தெரியாது. மார்க்கத்துக்கு விரோதமாக்கும் போது மட்டும் உம்மா அப்பா கட்டுப்படுறது தெரியும். இதே உம்மா நாளைக்கு வந்து வெண்குஷ்ட நோயாளியை கொண்டு வந்து கட்டுன்னு சொன்னா கட்டுவாரா? நீ கட்டுன்றுவார். நான் ஏன் கட்டணும், நீ கட்டு. வாப்பா சொன்னார நீ கட்டு, எனக்கு வேண்டான்றுவார். இதெல்லாம் வரும் பதில். தனக்கு பிடிக்காத அறவே எந்த விதமான விருப்பமே இல்லாத பெண்ணை கொண்டு வந்து கட்ட சொன்னா கட்ட மாட்டாங்க. அப்ப உம்மா வார்த்தையிலும் செல்லுபடி ஆகாது, வாப்பா வார்த்தை செல்லுபடி ஆகாது. ஏன் விருப்பம், நான் தான் வாழ போறேன் பாரு. உம்மா வரதட்சணை வாங்கன்னு சொன்னா, கைக்கூலி வாங்கன்னு சொன்னா, அம்மா சொல்லிட்டாங்க என்ன செய்யறது அப்படிம்பாங்க. சாது கிட்ட அதே வார்த்தை வைக்கப்படுகிறது, நான் உன் தாய், எனக்கு நீ கட்டுப்படு. சஅத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இல்ல கட்டுப்பட முடியாது. கடைசி அவங்க அடுத்த பிளாக்மெயில பாருங்க, நீ இஸ்லாத்தை விட்டு வராதவரை நான் சாப்பிட மாட்டேன்.
தாய் சாப்பிடாம துடிக்கிறதுங்கிறது எந்த பிள்ளையும் தாங்க முடியாது. அவன் அதை பார்த்துட்டு அதை வந்துருவானா இல்லையா அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை. அப்ப நான் சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன். ஒரு 1-2 நாட்கள் ஓடுது, எந்த மாற்றத்தையும் அங்க பார்க்க முடியல. ஒரு சின்ன துடிப்பாது இருக்கணும்ல, அப்படி ஒரு மாற்றத்தை பார்க்க முடியல. நானா உங்களுக்கு சாப்பாடை தடுத்தது நானா? சாப்பாடு தரமாட்டேன் உமாக்கு அப்படியே நான் விட்டேன். சாப்பாடு இருக்க சாப்பிட மாட்டேன்னா அது யாருடைய தவறு? உங்க தவறு. நான் இஸ்லாத்தை விட்டு வரலாம் முடியாது, ஒரு காலம் வர முடியாதுங்கிறாங்க. கடைசியில் அவங்க மௌத்துல ஆகல. தம்பி வந்து மறுபடியும் பேசும்போது சாப்பாடை சாப்பிடுறாங்க, கடுமையான முறையில் சபித்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அல்லாஹ் வசனத்தை இறக்கிறான், சூரா லுக்மானில் இடம்பெறக்கூடிய வசனம். உங்களுடைய தாய் தந்தை விஷயத்தில் உலக காரியங்களில் நீங்கள் அவர்களோடு நல்ல முறையில் உறவாடி கொள்ளுங்கள். எனக்கு இணை கற்பிக்கும்படி அவர்கள் உங்களுக்கு ஏவினால் ஃபலா துத்திஅஹுமா, அந்த இருவருக்கும் நீங்கள் கட்டுப்படாதீர்கள் என்று வசனத்தை இறக்கி சாது செய்ததுதான் சரி என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் நிலைநாட்டுகிறார். இதை என்னைக்குமே நீங்கள் ஒரு அடிப்படை புரிந்து கொள்ளுங்கள். வாங்க முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமானிய உறுதி என்பது நம்முடைய அமல்கள் அதிகப்படுத்துவது மட்டுமல்லாமல், நம்முடைய தீமைகளை குறைத்துக் கொள்வது மட்டுமல்லாமல், யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இறை மார்க்கத்திற்கு விரோதமான காரியங்களில் ஈடுபடுகிறார்களோ, அந்த காரியங்களை அவர்கள் மென்மேலும் அதிகப்படுத்திய நிலையில் இறைவனுக்கு பகைவர்களாக மாறிவிட்டார்களோ, அத்தகைய மக்களை நாம் நேசிக்காமல் அவர்களை விட்டு விலகி நிற்பதுதான் நம்மை மறுமை நாளில் வெற்றியாளர்களாக மாற்றக்கூடிய ஒரு பண்பு என்பதையும் அதோடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியை சொல்லி நான் எனது உரையை நிறைவு செய்கிறேன். மறுமை நாளில் ஒரு சம்பவம் நடக்குமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்கள் அனைவரையும் நிர்வாணமாக ஒன்று திரட்டி ஒவ்வொரு சாராருக்கும் அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் உலகத்தில் எதை வணங்கி கொண்டிருந்தீர்களோ அதை நோக்கி செல்லுங்கள். ஷைத்தானை வணங்கியவர்கள், சிலுவையை வணங்கியவர்கள், சிலைகளை வணங்கியவர்கள், பிராணிகளை வணங்கியவர்கள், சூரியனை வணங்கியவர்கள் என்று தங்கள் தெய்வங்களை போன்ற தோற்றங்கள் அவர்களுக்கு கண்ணு முன்னாடி தெரியும். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க, இதான் நம்ம கடவுள் நம்ம காப்பாற்ற போறாருன்னு. இறுதியில் அவர்கள் எங்க போய் விழுந்துருவாங்களாம்? நரகத்திலே விழுந்து விடுவார்கள். பிறகு யூதர்கள் அவர்கள் என்னன்னா படைப்பை வணங்கினார்கள் என்றாலும் அல்லாஹ்வோடு சம்பந்தப்படுத்தி ஒரு படைப்பு வணங்கினாங்க. அல்லாஹ்வுடைய பிள்ளை உசைரு, அல்லாஹ்வுடைய பிள்ளை ஈசா என்று வணங்கினார்கள். அதனால் அவர்களை தனியா அழைச்சு அல்லாஹ் அவர்களை நரகத்தில் அனுப்புகிறான். மிச்சம் யார் இருக்கிறா? முஸ்லிம் மக்கள், அதிலே நயவஞ்சக வேடமிட்டவர்களும் உண்டு, உண்மையான ஈமான்தாரிகள், பாவிகள், நல்லவர்கள், எல்லாரையும் சேர்த்து அல்லாஹ் வச்சிருக்கிறான். இப்ப இந்த மக்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், நீங்க போலி அவங்க கூடங்க. நீங்க யாரு கூட? யாரெல்லாமோ எங்கெல்லாமோ போனாங்களே, அவர்கள் என்ன எதிர்பார்த்துட்டு போனாங்கன்னா, போன மக்களுக்கு தான் தெரியும் நம்ம நரகத்தில் விழுந்தோணும்.
அந்த போய்கிட்டு இருக்கும்போது மற்றவங்க பார்க்கறாங்க, அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஏதோ அந்த கடவுள் அவர்களை அழைப்பதை போன்றும், அந்த கடவுளுடைய அழைப்பை எதிர்பார்த்து இவர்களை போனதை போன்றும் இவர்களுக்கு ஒரு தோற்றம். அப்ப அல்லாஹ் கேட்கிறா, நீங்க அவங்கள்ட்ட போலியா, அவங்க கூட போலியா? அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஈமான் கொண்ட மக்கள் சொல்லுவாங்களாம், உலகத்துல எங்களுக்கு அவர்கள் பக்கம் தேவை இருந்துச்சு. அப்படிதானே? காஃபிரை புறக்கணித்து விட்டு முஷ்ரிக்க புறக்கணிச்சுட்டு உலகத்துல வாழ முடியாது. நான் எதை பொருளை வாங்கினாலும் கொடுத்தாலும் வித்தாலும் கொண்டாலும் நான் எல்லா காரியத்தையும் செய்வேன், ஏகத்துவவாதிகிட்ட தான் செய்வேன். உங்களால் ஒண்ணும் பண்ண முடியாது. பெண்ணு கிடைக்கிறது மாப்பிள்ளை கிடைக்கிறது இங்க குதிரை கும்பா இருக்குது. நான் பொருள் விற்கிறதும் பொருள் வாங்குறதும் நான் காஃபிட்ட வாங்க மாட்டேன் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. உலகத்துல எல்லா காரியமுமே நீங்கள் மக்களோடு மக்களாக கலந்து எல்லா மக்களோடு சேர்ந்து சகஜமாக முறையில் கலந்து கொண்டால் தான் உண்டு. அப்போ அந்த மக்கள் சொல்வார்களாம், உலகத்திலே எங்களுக்கு அவர்கள் பக்கம் தேவை இருந்தது. அந்த நேரங்களிலேயே சில நேரங்கள் அவர்களை புறக்கணித்து வாழ்ந்தவர்கள் நாங்கள். ஆனால் மறுமையில் என்ன தேவை? அவன் கடன் கொடுக்கணுமா, அவன் என்கிட்ட பொருளை வாங்கணுமா, இல்லை அவன்கிட்ட போய் நான் பொருளை வாங்கணுமா, என்ன அவசியம் வந்துச்சு? நாங்கள் ஏன் அவர்களோடு தொடர்பை கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த மக்கள் சொல்வார்கள் என்பதை ஹதீஸ்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே ஈமானினுடைய அஸ்திவாரம் என்பது ஈமானுக்கு விரோதமாக நடப்பவர்கள் மீது ஒரு பகைமை உணர்வை உள்ளத்தில் வளர்த்துக்கணும். அதனால எப்போதுமே கோப உணர்வோடு இருக்கணும் அப்படி சொல்லல. இப்ராஹிம் நபி தன் அப்பா கிட்ட எப்போது கோப உணர்வோடு நடக்கல. ரசூலுல்லாஹ் தன் பெரிய தந்தை அபூ தாலிபோடு எப்போது கோப உணர்வோடு நடக்கல. அவர்கள் அந்த குஃப்ரை நிலைநாட்டக்கூடிய மக்களை வெறுத்தார்கள். ஆனால் ஒரு பரிதாபம் அவர்கள் உள்ளத்தில் எல்லார்ட்டையும் இருந்துச்சு. நேர்வழிக்கு வந்துட மாட்டாங்களா, தௌஹீதை சொல்லிக்கிட்டே இருப்போமே, கடைசி நேரத்தில் கலிமாவை சொல்லிட மாட்டாங்களா, இந்த எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த எதிர்பார்ப்பு தான் சரியே தவிர இதை தாண்டிய நேசம் என்பது அது நம்மை மறுமையினுடைய வெற்றியிலிருந்து திசை திருப்பக்கூடிய ஒரு காரியம் என்பதை சொல்லி இந்த உரையை நாம் நிறைவு செய்கிறோம்.